அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இன்றைக்கும் கிளிநொச்சியில் நிற்கிறேன். இந்திய இலங்கை இராணுவத்தினர் 13 நாளாக கிட்டத்தட்ட 13 நாட்களாக இந்த பால வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த பால வேலைகள் முடிவடைந்திருக்கின்றன. குறிப்பாக அந்த பகுதியிலிருந்து இந்த பகுதிக்கு வரைக்குமான இந்த பால போக்குவரத்துக்கான அந்த பால கம்பி நகர்த்தி பாலத்தை இங்கே கொண்டு சேர்த்திருக்கிறோம். இன்னும் சிலிப்பர் கட்டையில் போடலை. இன்னும் சில வேலைகள் இருக்குது. இதுதான் தற்போது நடந்து கொண்டிருக்குது. இந்த பாலம் இன்றைக்கு முடிவடையுமா அல்லது நாளைக்கு முடிவடையுமா, எப்போ மக்கள் அப்பட போகிறாங்கன்றபடி நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். மற்றது இந்த A35 பாதை மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பாதையாக இருக்குது மக்களுக்கு. அதாவது பரந்தனிலிருந்து ஊடாக முல்லைத்தீவு போகிறதுக்கு, முல்லைத்தீவு திருவண்ணாமலை போகிறதுக்கு உரிய பாதை மிகவும் ஒரு பிரதான பாதையாக இந்த A35 பாதை இருக்குது. இன்றைக்கு இந்த இராணுவத்தினர் இந்த பாலம் வேலைகள் முடிக்கிறார்கள் இல்லையா என்றபடி எங்களை தான் இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ள போகிறேன். வாருங்கள் காணொலிக்கு போகலாம். இதில் முன்னுக்கு பாருங்கள், பாலத்தை தள்ளி அந்த சைடில் கொண்டு போட்டு நிலையில் இதே மாதிரி அந்த பகுதிக்கும் போய்ட்டு இந்த பகுதிக்கும் போய்ட்டு பாருங்கள். இதில் முன்னுக்கு காட்டம் உங்களுக்கு அப்படி இருக்காண்டு. பாருங்கள், அப்படியே அந்த கரைக்கு போயிட்டு அதே மாதிரி இங்கே சைட்டுக்கும் 2 பாதம் டபுள் பாதை போட்டிருக்கீங்க பாருங்கள். முன்னுக்கு இல்லை பாருங்கள், கீழால் அப்படி இருக்குதுண்டு. இந்த சைடில் ஒரு கொஞ்சம் கிடக்குது பாருங்கள். இதில் இவ்வளவுதான் இப்போ போட்டு வைக்கணும். அதே மாதிரி அங்கெல்லாம் இந்த அளவுக்கு அங்கே வச்சிருக்கணும். முன்னுக்கு 2 சைட்டுக்கு பாலம் போயிட்டு இந்த கான்கிரீட்டு போட்டு வைக்கணும். முன்னுக்கு இது வரைக்குன்னா இந்த ஸ்லிப்பர் கட்டு அடிக்கிறீங்க பாருங்க. இங்கே லைன் ஒன்று போடணும், போட இல்லை. அங்காள கரையிலேருந்து பாலத்தை நடந்து பாருங்கள் இங்கால கரைக்கு வந்துட்டார். இவர் தான் முதல் பாலத்தை நடந்து இங்கே வந்திருக்கார் பாருங்கள். பாருங்கள், விருது நேர வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. இதை கொண்டு போய் அந்த பகுதிக்கு கொண்டு போயிடும். இதில் இப்போ முன்னுக்கு அந்த சைடில் பாருங்கள், அந்த கிரேன் வச்சு அதுக்குரிய சப்பாத்தி அடித்தளங்களை போட்டு கொண்டிருக்கிறோம். மற்றது நட்டுகள் எல்லாம் டைட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்படி மேலே இருக்குது. இனி பார்க்க போகிற காட்சிகள் அனைத்தும் இரவு 7:30க்கு பிறகு தொடங்கிய வேலை தொடர்பான அனைத்து பதிவுகளையும் நான் இந்த காட்சியில் இணைத்து விடுகின்றேன். உண்மையில் இரவு பகல் பாராமல் எங்களுடைய மக்களுக்காக இந்த சேவைகளை செய்வதும் இந்திய இராணுவத்தினர். உண்மையிலேயே இந்த செயல்பாடுகளுக்கு நாங்கள் அவர்களுக்கு வரவேற்பை செலுத்த வேண்டிய தேவைகளாக இருக்குது. தற்போது இது தொடர்பாக இந்த வெயிலுக்குள்ளையும் பனிக்குள்ளையும் நின்று இந்த வேலைகளை எங்களுக்கு எங்களுடைய நாட்டுக்கு செய்து கொடுப்பது உண்மையிலே ஒரு சிறந்த ஒரு விடயமாக கருதப்படுகிறது. தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இன்று இந்த இரவு பொழுதில் எவ்வாறான வேலைகள் நடைபெற்று வருகிறது என்பதை நான் உங்களை காட்டுகின்றேன். நாளை மறுதினம்
எப்படியான சூழ்நிலையில் இந்த பாலம் இருக்குது என்ற விடயங்களையும் அடுத்தடுத்த காணொளியில் பதிவிடுகின்றேன். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். போகாது போல இருந்தா கட்டுறாங்க. மாற்றிட்டாங்க பையன். பறக்கும் நீங்கள் பறக்கலை இதைத்தான் பறக்க வேண்டிட்டாங்க. இல்லை வாரம் கேட்கணும்.
வேறென்ன உறவுகளே, உண்மையிலே வந்து இரவு பகலாக வந்து இந்த இராணுவத்தினர் இந்த வெளிச்சத்தில் லைட் வெளிச்சத்தில் வந்து அவர்கள் இந்த சேவைகளை செய்து வருகிறார்கள். இலங்கை இராணுவத்தினரும் உறுதுணையாக நின்றுதான் இந்த வேலை திட்டங்கள் நடந்து வருகின்றன. தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சிகள் அனைத்தும் பாலத்துக்குரிய மேலே இருக்கின்ற அந்த ஸ்லிப்பர் கட்டை போட்டு அதுக்குரிய அந்த தகடுகளை அடுக்குகின்ற ஒரு காட்சிகளாக இருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து நாளைய பொழுதில் எவ்வாறான சூழ்நிலை இருக்குது என்பதனை அடுத்தடுத்த காணொளியில் பதிவிடுகின்றேன். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள்.